சாமி அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அதிமுக திரு வி.டி. நாராயணசாமி அவர்கள் எளிமையானவர், பொறுமையானவர், மக்களை எளிதில் சந்திக்கக்கூடிய சாமானிய மனிதர். எதிர்த்து போட்டியிடுவது போல மிட்டா மிராஸ்தார் இன்றைக்கு அதிகாரம் உடைத்ததிலிருந்து வரல, மக்களோடு மக்களாக இருந்து மக்களோடு வாழுகின்ற ஒரு வேட்பாளர் அறிவிச்சவர் நாராயணசாமி அவர்கள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார். எந்த நேரத்திலும் வீட்டில் அவர் போய் பார்க்கலாம். அப்படி பண்புள்ள வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் சகோதரர் திரு வி.டி. நாராயணசாமி அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிங்க. நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், மாண்பு அம்மாவின் சின்னம், தாய் குலத்தின் சின்னம், விவசாயிகளின் சின்னம், ஏழையின் சின்னம். ஆக இரட்டலைக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தாருங்கள் என்று இறைவன் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்ளும். ஏன்னா இந்த தொகுதியில பல பேர் சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க எண்ணி பாருங்க, இவ்வளவு கூட்டத்துக்கு பிறகுமா ஒரு வெற்றி பெற போறாங்க. இங்க குழுவி இருக்கிற கூட்டமே அதிமுக வெற்றிக்கு அடித்தளம் வைத்தது. இங்கே ஒரிஜினல் அதிமுக நம்ம வேட்பாளர் நாராயணசாமி. இப்ப 2 பேர் போட்டிடுறாங்கல்ல, திமுகவில் ஒருத்தர் போட்டிடுறார். அவர் எந்த கட்சியிலிருந்து போனவரு? யார் அடையாளம் காட்டினாங்க? நீங்க அடையாளம் காட்டினீங்க. உங்களுடைய ஓட்டு போட்டதுனாலதான் இன்றைக்கு அவர் எம்எல்ஏ ஆனாரு, எம்பி ஆனாரு. அதனால திமுக சேர்த்துக்கிட்டாங்க, சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. ஆக உங்களுடைய உழைப்பால் எம்எல்ஏ ஆனாங்க, உங்களுடைய உழைப்பால் எம்பி ஆனாங்க. இதை மறக்கலாமா? மறக்கின்றவர்களுக்கு இந்த தேர்தலிலே தோல்வி என்ற தண்டனை நீங்க கொடுக்கணும். இன்னொருவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து நிற்கிறார். அவர் எங்கிருந்து போனாரு? இங்கிருந்து தானே போனாரு. நீங்க தானே ஜெயிக்க வச்சீங்க. அப்புறம் எதுக்கு போனாரு? அவருக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடம் போட்டுங்க. அதிமுக இரட்டலைக்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவருக்கு தகுந்த தண்டனையை தேர்தலில் கொடுங்க. 2 பேருமே அதிமுகவில் உங்களுடைய உழைப்பை வாங்கி, உங்களுடைய ஓட்டுகளை வாங்கி, இரவென்றும் பகலென்றும் பாராம நீங்கள்லாம் ரத்தத்தை வீர்வியா சிந்தி உங்களுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு அவர்களை ஜெயிக்க வச்சு உங்களுக்கு நன்மை செய்வான்னு பார்த்தா உங்களுக்கு நன்மை செய்யல, அவங்களுக்கு பதவி வர்றதுக்கு. இன்னைக்கு திமுக ஒருத்தர் போய் சேர்ந்துட்டாரு, ஒருத்தர் குக்கரை தூக்கிட்டு அலைகிறாரு. இது நியாயமா? ஏங்க இத்தனை பேரும் கட்சியில் இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் ஏதாவது பதவியில் சுகத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா? நானும் உங்க மாதிரி ஒரு தொண்டை, இங்கிருந்து தான் நான் வந்தேன். இதே மாதிரி தலைவர்கள் பேச்சை கேட்டு கை தட்டி இங்கே வந்தேன். உங்களுடைய கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். உங்களோடு இருந்து கலந்து நான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன். உங்களால் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி உடையவர்களாக இருந்தா இங்கேயே இருந்திருக்க வேண்டும். தீய சக்தி திமுக என்று பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுக துவக்கினார். எந்த தீய சக்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒதுக்கினாரோ அங்கே போய் இன்றைக்கு சேர்ந்து கொண்டு அதிமுக எதிர்த்து போட்டியிடுகிறார். இது நியாயமா? சொல்லுங்க, நியாயமா? அப்ப அவர்களுக்கு தேர்தலில் சரியான பாடம் கொண்டு வேணும்ல. அது மட்டும் இல்ல, இன்னொருவர் 14 ஆண்டு காலம் இல்லவே இல்லை. 14 ஆண்டு காலம் எங்க போனே தெரியல. 14 ஆண்டு காலம் வராம இப்ப பதவிக்காக உங்களை வந்து பார்க்கிறார். நாங்க அப்படி இல்ல, ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதில் தொடர்ந்து நாம் இருக்கிறோம். நீங்களா அப்படியா போனீங்க? நீங்களா அப்படி போனீங்களா? அப்படி எதிர்பார்த்தீங்களா? இந்த கட்சி தான் வேணும். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, அம்மா உயிரை கொடுத்து கட்டி காத்த கட்சி, இருவரும் தலைவர்கள் நமக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கிய கட்சியை
நாம் காப்பாற்ற வேண்டும் என்று இங்கே என் முன் நின்று இன்றைக்கு வேகமாக இன்றைக்கு உங்களுடைய முகத்திலே ஆரவாரத்தோடு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மையான விசுவாசம். புரட்சி தலைவருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மாண்பு அம்மா அவர்களுக்கும் காட்டுகின்ற உண்மையான விசுவாசிகள் இங்கே இருக்கின்றீர்கள். தன்னுடைய சுயநலத்திற்காக அதிகாரத்திற்காக இன்றைக்கு கட்சி மாறி போனவர்கள் எங்கே இருந்தாலும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தலைவர்கள் அவர்களுக்கு உரிய தண்டனையை உங்கள் மூலம் தேர்தலிலே வழங்குவார்கள். நானும் ஒரு கிளை செயலாளர் வந்தேன். உங்களை போல கிளைக்கழகத்தில் சிலுவம்பாளையம் கிளை என்ற அந்த கிளையில் 1974ஆம் ஆண்டு நான் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு கிளைக்கழகத்தினுடைய செயலாளராக நான் பொறுப்பேற்று இன்று வரை கழகத்துக்கு சுமார் 50 ஆண்டு காலம் கட்சியில உழைத்து படிப்பு ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, உங்களால் முதலமைச்சர், உங்களால் பொதுச் செயலாளர். அண்ணா திமுகவிலே விசுவாசமாக இருந்தால் உங்களுடைய வீட்டு கதவை தட்டி ஆண்டவன் என்ற இருவரும் தலைவர்கள் உங்களுக்கு அருளாசியோடு பதவி வழங்குவாங்க. வேற எந்த கட்சியாவது கிடைக்குமா? வாங்க முடியுமா? நாராயணசாமி அண்ணா திமுக இருக்குங்காட்டி தான் அவருக்கு சீட்டு கிடைச்சது. இன்றைக்கு வேற கட்சியில சாதாரண ஒரு தொண்டனா ஒரு பொறுப்பாளரோ வேட்பாளர் ஆக முடியுமா? நீங்க நம்ம வேட்பாளரையும் பாருங்க, திமுக வேட்பாளரையும் பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரையும் பாருங்க. இந்த ஊடக நண்பர்கள்லாம் கேட்டாங்க, ஏங்க உங்க கட்சியில மூத்த தலைவர்கள் இல்லையானா? ஏன் மற்றவங்களுக்கு கொடுத்தா ஆகாதா? இங்க நிக்கிறீங்களா ஆகாதா? நான் கேட்டேன், ஏன் இவரெல்லாம் உழைக்கலையா? ஒன்றிய செயலாளர், கட்சியில உழைக்கிறவங்க, கட்சிக்கு பாடுபடுறவங்க, கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறவங்க, அவர்களுக்கு கொடுப்பதில் என்ன தவறு? என்ன ஏற்கனவே பிரபலமானவர் கொடுத்த என்ன பயன்? அவர் போய் பார்க்க முடியுமா? நாட்டு மக்களுக்காக போராடி திட்டங்களை வாங்கி தராங்களா? இல்லையே. அவருடைய சுய லாபத்திற்காக, அவருடைய சொந்த லாபத்திற்காக அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு அதிகாரத்துக்கு வந்து பயனடைவதற்காக போட்டியிடுகிறார்கள். நம்முடைய வேட்பாளர் அப்படி அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் மக்களுக்காக உழைப்பதற்காக போட்டியிடுகிறார்கள். ஆகவே இந்த தேர்தலில் பல விதமா பேசுறாங்க. ஒருத்தர் பேசுறாரு, தம்பி ராஜ், ஒருத்தர் பேசுறாரு, அமமுக சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தார், கூட்டணி அமைக்கிறது முன்னு எப்படி செய்தியாளர்கிட்ட பேசுற நீங்களே பாருங்க, நீங்களே எல்இடியில பாருங்க. அப்படியே கோருங்கப்பா, கொஞ்சம் எல்இடியில போடப்பா தம்பி, கொஞ்சம் அமைதியா இருக்கு. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டா எதுக்கு நாங்க போய் சூசைட் பண்ணிக்கிறது? களத்துல உழுவுறதுக்கு போக மாட்டாங்க. பிஜேபி நோட்டாவோட போட்டி போட்டு இருக்க கட்சியோட தமிழ்நாட்டில், அவங்க டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்கலாம், பெரிய கட்சியா இருக்கலாம், இங்க வந்து நோட்டாவோட போட்டி போடுற கட்சி. அதாவது உண்மை. அந்த கட்சியோட போய் நாங்க என்னமோ ஆள் அனுப்பணும். அதாவது பிஜேபியை எங்க, அதாவது பல நாட்களுக்கு முன்பு தினகரனின் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அப்படிங்கிறாங்க. கரெக்டா? எந்த நிர்வாகி வந்தார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டா எதுக்கு நாங்க போய் சூசைட் பண்ணிக்கிறது? களத்துல உழுவுறதுக்கு போக மாட்டாங்க. பிஜேபி நோட்டாவோட போட்டி போட்டு இருக்க கட்சியோட தமிழ்நாட்டில், அவங்க டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்கலாம், பெரிய கட்சியா இருக்கலாம், இங்க வந்து நோட்டாவோட போட்டி போடுற கட்சி. அதாவது உண்மை. அந்த கட்சியோட போய் நாங்க என்னமோ ஆள் அனுப்பணும். அதாவது பிஜேபியை எங்க, அதாவது பல நாட்களுக்கு முன்பு தினகரனின் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அப்படிங்கிறாங்க. கரெக்டா? ஏங்க இப்படி சொல்லிட்டு இப்ப போய் கூட்டணி சேர்ந்திருக்காரு. ஆக பச்சோந்தி தான் கொஞ்ச நேரம் கழிச்சு நிறம் மாறும். ஆனா இவர்கள் அடிக்கடி நிறம் மாறுகின்றவர்கள். இவர்களை நம்பி நீங்க ஓட்டு போட முடியுமா? போட முடியுமா? 14 ஆண்டு காலம் நாங்க வரல, இப்பதான் வந்திருக்குங்க. இத்தனை நாள் எங்க போன? இந்த மக்கள்லாம் ஏன் நீங்க வந்து பார்க்கல?
இந்த மக்களுக்கு கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் ஏதாவது வந்து பத்து கேட்டீங்களா? அப்படி கேட்டிருந்தா ரைட், வாஸ்தவம். ஆக 14 ஆண்டு காலம் மக்களை பார்க்காத ஒருவருக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? கிடையாது இல்ல. ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அவ்வப்போது அவர்களுக்கு தேவையான நேரம் வருகின்ற பொழுது கூட்டணி அமைப்பாங்க. அது அவருடைய எண்ணம். ஆனா மக்கள் அப்படி இல்ல. யார் மக்களுக்கு நன்மை செய்கிறார்கள் என்று சிந்தித்து பார்த்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள். ஆக திமுகவில் நிற்கிற வேட்பாளருக்கும் குக்கர் நிற்கிற வேட்பாளருக்கும் இந்த தேர்தலில் டெபாசிட் இழக்கிற அளவிற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் திரு வி.டி. நாராயணசாமி அவர்களுக்கு பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்னைக்கு இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். முழுக்க முழுக்க விவசாய பணிகள் நம்பித்தான் இந்த மக்களுடைய வாழ்க்கை தரமே வாழ்வாதாரமே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இந்த விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்களுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது முல்லை பெரியார் அணை அதனுடைய நீர்மட்டம் 136 இருந்து 140 அடியா உயர்த்தினாங்க. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அணையை பலப்படுத்தி அந்த 142 இருந்து 152 உயர்த்த வேணும். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 142 152 உயர்த்துவதற்கு நாங்க டெண்டர் விட்டு பணிகள்லாம் துவக்கணும். ஆனா கேரள அரசாங்கம் நம்முடைய அதிகாரிகள் அந்த கரையோரமாக இருந்த அந்த முல்லை பெரியார் அணை நீர்த்தேக்கத்தில் கரை ஓரமாக இருந்த மரங்கள்லாம் வெட்டும் போது அவர்கள் மீது வழக்கு போட்டு வழக்கு நடக்குது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேனி மாவட்டம் இதோட இந்த தென் மாவட்டத்தில் 5 மாவட்டங்களுக்கு நீர் ஆதாரமாக இருப்பது முல்லை பெரியார் அணை. இந்த 5 மாவட்ட மக்களும் இந்த முல்லை பெரியார் அணையில் இருக்கிற நீரை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குடிப்பதற்கு அதுதான், விவசாயத்திற்கு அதுதான். அதில் பிரதான கவனம் செலுத்தி அந்த முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அண்ணா திமுக அரசு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வந்தது. ஆனால் விடியா திமுக அரசு வந்த பிறகு கிடப்பல போட்டாங்க. இன்றைக்கு அந்த 142 152 உயர்த்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இந்த தென் மாவட்டத்தில் இருக்கின்ற 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதாரமாக இருக்கின்ற முல்லை பெரியார் அணையுடைய நீரை இன்றைக்கு இந்த மக்களுக்கு வழங்குவதற்கு தொடர்ந்து போராடி வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த அணையை கட்டினவர் பென்னி குயிக், அணையை கட்டினவர் பென்னி குயிக், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இந்த மக்களுக்கு அவருடைய சொந்த பணத்தை கொண்டு வந்து முல்லை பெரியார் அணை கட்டி உங்களுக்கு வாழ்வளித்த மா மனிதர் பென்னி குயிக் அவர்கள். அவரை கடவுள் போல் நாம் வணங்கி தொழ வேண்டும். என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேனே, ஒரு நன்றி செஞ்சா அதை வாழ்நாள் முழுவதும் மறக்க கூடாது. நமக்கு வாழ்வு கொடுத்தவர் பென்னி குயிக். அப்படிப்பட்ட அந்த பென்னி குயிக்கு இதே புரட்சி தலைவி அம்மாவில் மணிமண்டபம் கட்டி அழகு பார்த்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதோட இன்றைய தினம் திரு ஸ்டாலின் போற பக்கம் பேசுறார், இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிறார். நீங்க ஒரு அழகா சொல்லலாம், இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார், இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். தினந்தோறும் பத்திரிகையில் வருது. இது என்ன நாம வருதுன்னா, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் கிழித்து வைகுண்டம் போன கதையா இருக்குது. இங்கேயே கிழிக்க முடியல. இவரு ஸ்டாலின் அழைக்கிறார் இந்தியாவை காக்க. எவ்வளவு வேடிக்கையா இருக்குது பாருங்க. ஏன்னா இந்தியா கூட்டணி அமைப்பதற்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழகத்தில் செல்வாக்கு இழந்துட்டார். இந்த செல்வாக்கு இழந்த இந்த நேரத்தில் இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கொள்ளையடிப்பதற்காக இன்றைக்கு முயற்சி செய்கிறார். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் நீங்கள் நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும். அதோட இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது
பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தோம். நல்ல சாலைகள், அங்கங்கே தடுப்பணைகள், ஏரிகள், குளம், குட்டை, குடிமராமத்து திட்டத்தில் தூர்வாரி அந்த ஏரியில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் இயற்கை உரமாக விவசாயியுடைய நிலத்திற்கு அவர்களே பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசு. அதே போல ஏழைகளுக்கு பசுமை வீடுகள் கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் மூலம் மலரும் 2026. அப்படி மலர்கின்ற பொழுது வீடு இல்லாமல் இருக்கின்ற விவசாய தொழிலாளிகளுக்கு அதிமுக அரசு 400 சதுரடியில காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். 400 சதுரடி. நானும் ஒரு விவசாயி எப்படி கஷ்டப்படுவார் என்று நன்றாக தெரியும். விவசாயி தொழிலாளி அதை விட கஷ்டம். வெயிலையும் மழையிலையும் இரவும் பகலும் பாராம ரத்தத்தை விரைவியாக மண்ணிலே சிந்தி உழைத்து நாட்டு மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த விவசாயி தொழிலாளி 2 பேரும் 2 கண்ணில் இமை காப்பதை போல அதிமுக அரசு காக்கும். திரு ஸ்டாலின் இதுவரைக்கும் எந்த கூட்டத்திலையும் விவசாயத்தை பத்தி பேசல, விவசாயிகளை பத்தி பேசல, விவசாய தொழிலாளி பத்தி பேசல. நாட்டில் 65% விவசாய தொழிலாளி. இந்த 65% விவசாய தொழிலாளியுடைய நலன் அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் என்று சொன்னால், இன்று வரை எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே இந்த விவசாயிகளை பற்றியும் விவசாய தொழிலாளி பற்றியும் பேசாத ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். ஆக மக்கள் விரோத ஆட்சி நடத்துகின்ற ஸ்டாலின் விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு ஏராளமான நன்மைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். விவசாயிகள் தொடக்க வேளாண்மை வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் 2016 அம்மா இருக்கும் போது தள்ளுபடி. கொரோனாவுக்கு பிறகு என்னிடத்தில் விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை ஏற்று விவசாயிகள் தொடக்க வேளாண் கடன் சங்கத்திலே பெற்ற பயிர்க்கடன் 12,110 கோடி தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகளுக்கு ஏற்றம் பெற்றது அதிமுக. விவசாயிகள் அவர்களுக்கு வேளாண் கருவிகள், டிராக்டர் வாங்க மானியம், ஸ்ப்ரேயர் வாங்க மானியம், விதைகள் மானியம், உரம் மானியம், இப்படி எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருந்தது அதிமுக ஆட்சியில். அதே போல விவசாய தொழிலாளி அவர்களுக்கும் அதிமுக ஆட்சியில பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த வயது முதிர்ந்தவர்கள், உழைக்கும் திறனற்ற முதியோர்கள், அவர்களுக்கு மாதந்தோறும் முதியோர் உதவித்தொகை கிடைக்க வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்திலே சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேரில் முதியோருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து நிறைவேற்றினோம். இது அதிமுக ஆட்சியில் நடந்தது. இந்த ஆட்சி வந்த பிறகு பல முதியோர்களுக்கு நாம் கொடுத்து வந்த முதியோர் உதவித்தொகை நிறுத்திட்டாங்க. இதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை. இந்த முதியோர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? பாவம். இதுல போய் அரசியல் வேணுமா? ஏழைகள், உழைக்கும் திறனற்றவர்கள், அப்படிப்பட்ட அந்த ஏழைகளுக்கு தான் அதிமுக ஆட்சியில முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம். அதை கூட பொறுக்க முடியல. இன்னைக்கு அம்மா மினி கிளினிக் கிராமத்திலிருந்து நகர வரை 2000 அம்மா மினி கிளினிக் கொடுத்தங்க. ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கும் ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர். எங்கு மக்கள் அதிகமாக வசிக்கிறார்களோ அந்த இடத்தை தேர்வு செஞ்சு அம்மா மினி கிளினிக்க ஆரம்பிச்சோம். அதையும் மூடிட்டாங்க. இதுல என்னப்பா இருக்குது உனக்கு கஷ்டம்? ஏழைகளுக்கு வைத்தியம் பண்றோம், அந்த இடத்துல வைத்தியம் பண்றாங்க. 2000 அம்மா மினி கிளினிக் மூடிய திரு ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றதுமாக, எச்சரிக்கை மணி அடிக்கின்றதுமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுடைய வேட்பாளர் டெபாசிட் இழுக்கப்பட வேண்டும். திருமண உதவி திட்டம், அந்த திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம். அம்மா இருக்கும்போது கிராமத்தில் வாழ்கின்ற நம்ம குடும்பத்தில், ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள்
திருமண வயது அடைகின்ற பொழுது அந்த பெண் உரிய நேரத்தில் திருமணம் அடைய வேண்டும் என்பதற்காக 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் தாலிக்கு ஒரு பவுன், இன்னைக்கு 53,000 ரூபாய் ஒரு பவுன். அதையும் ரத்து பண்ணிட்டார், அதையும் ரத்து பண்ணிட்டார். இதுவா சாதனை? திமுக சாதனை எண்ணி பாருங்க. தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடுறார் திரு ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்தா திருமண உதவி திட்டம் 25,000 30,000 உயர்த்தப்படும், 50,000 60,000 உயர்த்தப்படும். இப்படின்னு தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டத்தையே ரத்து பண்ணிட்டார். இது நியாயமா? அதோட அம்மா இருசக்கர வாகனம் மகளிருக்கு கொடுத்தோம், ஒரு வாகனம் வாங்குறதுக்கு 25,000, அதையும் ரத்து. எல்லாத்துக்கும் மேல லேப்டாப் நம்முடைய குழந்தை கேட்குது, நம்ம எங்களுடைய மாணவி கேட்கிறாங்க, நம்முடைய பிள்ளைகள் கேட்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது பெற்றெடுக்காத பிள்ளைகள் நம்ம பிள்ளைய அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி, உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி கொடுப்பதற்காக ஒரு மடிக்கணினி, ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய் போட்டு நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மாணவிகளுக்கு 52,30,000 பேர் கொடுத்தோம். 52,30,000 பேர் கொடுத்தோம். 7,300 கோடி அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இப்போ அந்த திட்டத்தையும் ரத்து பண்ண சாதனை படுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். 2 குழந்தை கேக்குது பாரு, எங்களுக்கெல்லாம் லேப்டாப் இல்லைன்னு. மீண்டும் அம்மாவுடைய அரசு அமையும், லேப்டாப் கொடுக்கப்படும். நீங்க எல்லாமே இந்த 3 வருஷமா லேப்டாப் கொடுக்கல, மடிக்கணினி கொடுக்கல. நீங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்ல வேணும், இந்த விடியா திமுக அரசுக்கு ஒரு நல்ல பாடத்தை இந்த தேர்தலில் புகட்ட வேண்டும். இந்த லேப்டாப் கிடைக்காத குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மாணவ செல்வங்கள் எங்களுடைய திட்டத்தை பறித்த திமுக அரசுக்கு ஒரு தகுந்த பாடத்தை புகட்டுகின்ற விதமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 லட்சத்துக்கு வாக்களித்து அவருடைய வேட்பாளரை டெபாசிட் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. நேற்று இன்னைக்கு காலையில் போனோம், மதுரையில் நம்முடைய முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சரை அழைச்சிட்டு போனாங்க. அந்த மார்க்கெட்டில் போய் பார்த்தோம், அங்கே எல்லா தானியம் விற்கிறாங்க, எல்லா உணவுப் பொருள் விற்கும் போது நான் கேட்டேன், அந்த கடைக்காரர் கேட்கும்போது அவர் சொன்னார் 40% ஏறி போச்சுங்க, எல்லா பொருளும் 40% ஏறி போச்சுன்னு அவர் சொன்னார். எல்லா தொலைக்காட்சியிலும் அதை எடுத்தாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அத்தனை 40% ஏறி போச்சு. அரிசி கிலோவுக்கு 15 ரூபாய் ஏறி போச்சு. ஸ்டாலின் கேட்டா சொல்லுங்க பார்க்கலாம், தெரியுமான்னு? கொல்லுக்கும் எள்ளுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். அவர் காட்டுங்க பார்க்கலாம், ஒரு 10 தானியத்தை எடுத்துட்டு போய் இது என்னென்ன பேரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 தானியத்தை எடுத்துட்டு போய் இது என்ன தானி, இது என்ன தானின்னு அவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நம்ம பத்தி சொல்றாரு, பச்சை பொய் பேசுற, பச்சை துண்டு பழனிசாமி பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தான் பச்சை பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அதிமுக அரசு விவசாயிகளை காத்துக் கொண்டிருக்கின்றது. விவசாயிகள் பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தது அதிமுக அரசு. விவசாய பம்பு செட்டுகளுக்கு மானியத்தில் பம்பு செட்டு வாங்கி கொடுத்தோம். இப்படி ஏராளமான திட்டங்களை கொடுத்த விவசாயிகளுக்கு. அது மட்டும் இல்லாம விவசாய தொழிலாளிகளுக்கு கறவை மாடுகள் கொடுத்தோம், ஆடு கொடுத்தோம், கோழி கொடுத்தோம். எல்லாமே நிறுத்திட்டாங்க, எல்லாமே நிறுத்திட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, நம்ம கறவை மாடு கொடுக்குறது உனக்கு என்னையா கஷ்டம்? அது ஏழை விவசாய தொழிலாளி, பெண் தொழிலாளி கொடுக்கிறோம். ஆடு கொடுக்கிறோம், அதுல உனக்கு என்ன அரசியல் கால் பிடிச்சு? கடைசியில கோழி நான் கொடுத்தேன். நான் விவசாயி, இன்னைக்கும் ஆடு வளர்த்துறோம், பசுமாடு வளர்த்துறோம், கோழி வளர்த்துறோம். இதெல்லாம் விவசாய உபதொழில். அது தெரிஞ்சா தானே அவருக்கு. ஒண்ணுமே தெரியாத பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். விவசாய தொழிலாளி பத்தி ஒன்னும் தெரியாது. தெரியல, கேட்டு தெரிஞ்சாவது அதை நடைமுறைப்படுத்தப்பா. அற்புதமான திட்டம் அம்மா கூட வந்தாங்க, அதையும் நிறுத்திட்டீங்க. நான் வந்து அமெரிக்கா போயிருந்தேன், பஃபலோ பால் பண்ணைக்கு போயிருந்தேன்.
அங்க ஒரு நாளைக்கு ஒரே இடத்துல 1.25 லிட்டர் பால் அங்க கறவை மாட்டுல இருந்து கறக்குறாங்க. ஒரு கறவை மாடு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கறக்குது. ஒரு கறவை மாடு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கறக்குது. நம்முடைய தேனி மாவட்டத்தில் இன்றைக்கு விவசாய தொழிலாளி விவசாயிகள் கறவை மாடுகள் வச்சு பால் கறந்து இன்றைக்கு கூட்டு சங்கத்துக்கு வழங்கி இன்றைக்கு ஒரு உப வருமானமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி